ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே ஸ்காலர்ஷிப்ஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கோர்ஸஸாக இருந்தாலும் ஃபஸ்ட் இயர் மட்டும்தான் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நம்ம என்ன எஜுகேஷன் லோன்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எஜுகேஷன் லோன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஜுகேஷன் லோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2 டைப் ஆஃப் எஜுகேஷன் லோன்ஸ் இருக்குங்க. ஃபஸ்ட் வந்து ஜென்ரலாக ஏதாவது ஒரு பேங்க்கில் நம்ம அவைல் பண்ணி வாங்குறது. ஜென்ரலாக எல்லாமே பேங்க்ஸில் தான் அவைல் பண்ணி வாங்குவோம். ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் எஜுகேஷன் லோனுன்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பிஎம் வித்யாலட்சுமி ஸ்கீம் எஜுகேஷன் லோனுன்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த 2 எஜுகேஷன் லோனை பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம ஜென்ரல் பேங்க் லோன் ஃபார் எனி ஸ்டூடெண்ட் இந்த டீட்டெயில் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் டிப்ளமா, யூஜி, பிஜி, பார்ட் டைமாக இருக்கக்கூடாது, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மோடில் இருக்கக்கூடாது. இந்தியாவில் அப்படி இல்லைனா அப்ராடில் வந்து அவங்க வந்து இந்த கோர்சஸ் வந்து எடுத்து படிக்கலாம். ஏதாவது ஒரு கோர்சஸ் எடுத்து படிக்கலாம். யூஜியாக இருந்தாலும் சரி, பிஜியாக இருந்தாலும் சரி, இல்லை டிப்ளமா லெவலில் இருந்தால் கூட சரி, இந்தியா ஆர் அப்ராடில் எங்கே வேணாலும் எடுத்து படிக்கலாம். அதுக்கடுத்து எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா எனி ரெகக்னைஸ்டு கோர்ஸ், ஏதாவது ஒரு கோர்ஸுங்க, அதான் யூஜி, பிஜி ஏதாவது ஒரு கோர்ஸ் நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும். இன்கம்க்குலாம் ஒன்றும் லிமிட்லாம் எதுவும் கிடையாது. இவ்வளோ அமௌண்ட்டால் இன்கம்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டுலாம் எதுவும் கிடையாது. யூஜி, பிஜி, டிப்ளமா வந்து அலோடு. லோன் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 10 லட்சத்துலேருந்து 15 லட்சம் வரைக்கும் சாங்ஷன் ஆகும். இந்தியாவுக்குள்ளே இருந்துச்சுன்னா டிபெண்டிங் அப்பான் உங்களுடைய கோர்ஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி இது சாங்ஷன் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ராடுக்கு ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா 20 lakhsலேருந்து 30 lakhs வரைக்கும் உங்களுக்கு அப்ராடுக்கு வந்து உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும் சாங்ஷன் ஆகிறதுக்கு. அதுக்கு கொலாட்ரல் ரூல்ஸ், அதாவது நீங்கள் வேறு யாராவது உங்களுக்கு வந்து சைனிங் அத்தாரிட்டி கொடுக்கணுமா, இல்லை நீங்கள் அசட்ஸ் ஏதாவது காமிக்கணுமா அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா அப் டு 4 lakhs வரைக்கும் கொலாட்ரல் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து எந்த ஒரு பாண்டு எதுவுமே ரைஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் 4 lakhs வரைக்கும் நீங்கள் அவைல் பண்ணலாம். அதுக்கடுத்து 4 lakhs to 7.5 lakhs வந்து தேர்ட் பார்ட்டி கேரண்டர், உங்களுக்காக வேறு யாராவது ஒருத்தர் வந்து சைன் பண்ணணும், ஷூரிட்டி கொடுக்கணும். எபோவ் 7.5 lakhsனா கொலாட்ரல் வந்து மேண்டேட்ரி. நீங்கள் ஏதாவது அசட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக காமிச்சே ஆகணும். 7.5 lakhsக்கு மேலே போச்சுன்னா என்னென்னலாம் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு, புக்ஸு, லேப்டாப்பு, நீங்கள் ஃபாரின் ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ட்ராவல் எக்ஸ்பென்சஸும் சேர்த்து கவர் ஆகும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 11.15% to 12.4%. இது வந்து பேங்க்கை டிபெண்ட் பண்ணியிருக்கோங்க. அதனால தான் இது வேரி ஆகுது. எந்த பேங்க்கை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு அந்த பேங்க்கில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இது அப்ராக்சிமேட்டாக தான் போட்டிருக்கேன். ரீபேமெண்ட்னு பார்த்தீங்கன்னா 5 to 7 years, அப் டு 15 years ஃபார் ஹையர் லோன்ஸ். நீங்கள் பெரிய அமௌண்ட்டாக எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 15 years வரைக்கும் உங்களுக்கு ரீபேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரெக்கார்டு டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆதார், பேன், மார்க் ஷீட்ஸ், இன்கம் சர்டிஃபிகேட், காஸ்ட் சர்டிஃபிகேட், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஃபோட்டோஸ் இதெல்லாம் வேணும். சப்சிடி பெனிஃபிட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் ஜென்ரல் பேங்க் லோன்ஸ் ஃபார் எனி ஸ்டூடெண்ட் இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா எதுவும் சப்சிடி பெனிஃபிட்ஸ்லாம் எதுவும் கிடையாது. இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா vidyalakshmi.co.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஒரே ஒரு CELAF, அதாவது காமன் எஜுகேஷன் லோன் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்ம் நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு 3 பேங்க் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அந்த ஒரு ஃபார்ம் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஃபார்மை வச்சு நீங்கள் 3 பேங்க்குக்கு நீங்கள் அப்ளை பண்ணி எந்த பேங்க்கில் உங்களுக்கு சாங்ஷன் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த பேங்க்லேருந்து நீங்கள் லோன் அமௌண்ட் எடுத்துக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு டைப்புங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் டைப் ஒன்று இருக்குது. அதாவது பிஎம் வித்யாலட்சுமி ஸ்கீம் ஃபார் டாப் 952 காலேஜஸ். அது என்ன 952 காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டியூட்ஸ், இந்த டாப் 950 த்ரூ அவுட் இந்தியாவில் இருக்கக்கூடிய 952 காலேஜஸில் நீங்கள் ஏதாவது ஒரு காலேஜஸில் நீங்கள் சேர்ந்து படிச்சிங்கன்னா தான் நீங்கள் வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிள். இதுக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட்டட் ஆன் IITs, NITs, IIMs, இது மாதிரி டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ் இருக்குல்ல, NIRFல அதே மாதிரி டாப் 100, ஃபர்ஸ்ட் 100 அண்ட் கவர்மெண்ட் அப்ரூவ்டு HES ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ், இந்த மாதிரி டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூஷன்ஸில் மட்டும் படிக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஸ்கீமில் எலிஜிபிள் ஆகுவீங்க. ஸோ மெரிட் பேஸ்ட் அட்மிஷன் ஒன்லி. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருந்துச்சுன்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கோட்டாவாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து யூஆர் எலிஜிபிள்னு வரும். ஒன்லி ஃபார் இந்தியன் கேம்பஸஸ் மட்டும்தான் இங்கே வந்து நீங்கள் அவைல் பண்ண முடியும். இங்கே ஃபாரின்னாலும் நீங்கள் அவைல் பண்ணலாம். இன்கம் ப்ரூஃப் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் சப்சிடி. நீங்கள் சப்சிடி ஏதாவது வேணும்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேமிலி இன்கம் வந்து நீங்கள் ப்ரூஃப் வந்து வைக்கணும். ஒன் டைம் யூஸ் பெர் ஸ்டூடெண்ட், ஒரு தடவை தாங்க இதை யூஸ் பண்ண முடியும். ஒன்று யூஜியில் அப்ளை பண்ணி அவைல் பண்ணி வாங்க முடியும், அப்படின்னா பிஜியில் அவைல் பண்ணி வாங்க முடியும். அப்படி இல்லைன்னா இன்டெகிரேட்டட் கோர்ஸ்க்கு வாங்கலாம். இன்டெகிரேட்டட்னா வேறு ஒன்றும் இல்லை, யூஜி பிஜி ரெண்டுமே சேர்ந்து படிக்கிறது தான் இன்டெகிரேட்டடு. இது வந்து லோன் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்சைட் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா 15 lakhs வரைக்கும் நீங்கள் அவைல் பண்ணலாம். ஸ்பெஷல் கேசஸில் அப்ராடுக்கு வந்து சாங்ஷன் பண்ணுவாங்க. அது வந்து 30 lakhs வரைக்கும் சாங்ஷன் பண்ணுவாங்க. அதேமாதிரி இதுக்கு வந்து கொலாட்ரல் ரூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 7.5 lakhs வரைக்கும் கொலாட்ரல் எதுவுமே கிடையாதுங்க. அதாவது 7.5 lakhs வரைக்கும் 75% வந்து கவர்மெண்ட்டே கேரண்டி கொடுக்கறதால 7.5 lakhs வரைக்கும்
கொலாட்ரல் எதுவும் கிடையாது. அது இங்கே பார்த்தீங்கன்னா 4 to 7.5 லேக்ஸ் தேர்ட் பார்ட்டி கேரண்டர் யாராவது கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஜென்ரல் பேங்க் லோன்ஸில் இருக்கும். அதேமாதிரி இங்கே 7.5 லேக்ஸுக்கு மேலே போச்சுன்னா கொலாட்ரல் வந்து ஆஸ் பர் பேங்க் நார்ம்ஸ் வந்து யூ ஹேவ் டு கோ ஃபார் கொலாட்ரல் ரூல்ஸ். ஓகேங்களா? அதுக்கடுத்து இதில் என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸு, புக்ஸு, லேப்டாப்பு, ஹாஸ்டல், லிவிங் எக்ஸ்பென்சஸ், அதுமாதிரி அப்ராடில் அப்ளை பண்ணிங்கன்னா ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே கவர் ஆகும். அதேமாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் சிபிஎல்ஆருங்க, அதாவது எக்ஸ்டர்னல் பெஞ்ச்மார்க் ஃபார் லோன் ரேட். இது வந்து ஸ்டேட் பேங்க், அதாவது ரெப்போ பேங்க் வந்து ஒரு பேங்க்குக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணும். அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ப்ளஸ் 0.5% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்குங்க. இது வந்து ரெப்போ பேங்க் ஃபிக்ஸ் பண்ணுறதால பேங்க் வந்து நீங்கள் எந்த பேங்க்கில் அவைல் பண்ணுறீங்களோ அந்த பேங்க் வந்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு டேரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இது வந்து ஒரு ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் மாதிரி இருக்கும். அதுதான் இதுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அந்த பேங்க் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுதோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் இங்கே அவைல் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் இபிஎல்ஆர், அதாவது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க் லெண்டிங் ரேட், எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க் ஃபார் லெண்டிங் ரேட் இப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரெப்போ பேங்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ரெப்போ பேங்க் ஃபிக்ஸ் பண்ணுற இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ப்ளஸ் 0.5% தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ண முடியும். இதோட மேலே வந்து வராது. மீதி லோன்ஸோட இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட இது கம்மியாக தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ரீபேமெண்ட் பார்த்தீங்கன்னா அப் டு 15 இயர்ஸ் வரைக்கும் கொடுப்பாங்க ஆஃப்டர் கோர்ஸை. அது இல்லாமல் 1 இயர் அடிஷ்னல் வேறு கொடுக்குறாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார், பேன், இன்கம் ப்ரூஃப் ஃபார் சப்சிடி. சப்சிடி நீங்கள் ஏதாவது அவைல் பண்ணிங்கன்னா இன்கம் ப்ரூஃபு, அட்மிஷன் லெட்டர், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், மார்க் ஷீட்டு, ஃபோட்டோஸ் இதெல்லாம் வேணும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சப்சிடின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுல் இன்ட்ரெஸ்ட் வேவருங்க. உங்களுடைய ஃபேமிலி இன்கம் வந்து 4.5 லேக்ஸு பெர் ஆனம்க்கு கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு எதுவுமே உங்களுக்கு ஆட் ஆகிட்டே வராது. அதே மாதிரி 3% இன்ட்ரெஸ்ட் ஆன் சப்சிடி. சப்சிடியிலேருந்து இப்போ வந்து உங்களுக்கு 11% வந்து எஜுகேஷன் லோன் இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு 3% வந்து வெய்வர் கொடுப்பாங்க. அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 8% தான் உங்களுக்கு எஜுகேஷன் லோன் இன்ட்ரெஸ்ட் வரும். இஃப் இன்கம் இஸ் பிட்வீன் 4.5 LPA டு 8 LPA அப்படின்னா உங்களுக்கு வந்து 3% வந்து சப்சிடியிலேருந்து தட் இஸ் 3% இன்ட்ரெஸ்ட்லேருந்து உங்களுக்கு சப்சிடி கொடுப்பாங்க. வேலிட் டூரிங் த கோர்ஸ் ப்ளஸ் 1 இயர் மார்டோரியம். ஸோ இது வந்து டூரிங் த கோர்ஸ் உங்கள் கோர்ஸ் டியூரேஷன் அப்போ இந்த சப்சிடி எல்லாமே அவைல் பண்ணிக்கலாம். இது எங்கே போய் அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா www.pmvidyalakshmi.co.in இந்த போர்ட்டலில் போய்ட்டு நீங்கள் அவைல் பண்ணலாம். ரெண்டுத்துக்குமே என்னென்ன மேஜரான டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்கனாலுமே யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் அவைலிங் ஃபார் திஸ் லோன். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ், அதாவது 952 இன்ஸ்டியூட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அந்த 952 இன்ஸ்டியூட்ஸ் பற்றி தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். நான் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்கிற இன்ஸ்டியூட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 429 இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்குள்ளே இருக்கிற இன்ஸ்டியூட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்டேட்ஸில் மானிட்டர் பண்ணக்கூடிய இன்ஸ்டியூட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 230 இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 293 இன்ஸ்டியூட்ஸ் இருக்குங்க. த்ரூ அவுட் இந்தியா நான் சொல்கிறேன். நான் இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு 952 காலேஜஸ் இருக்குது. ஸோ இந்த 952 காலேஜஸ் தான் இதில் படிக்கிறவங்க மட்டும்தான் நீங்கள் இந்த லோன் வந்து அவைல் பண்ண முடியும். தட் இஸ் பிஎம் வித்யாலட்சுமி லோன் வந்து நீங்கள் அவைல் பண்ண முடியும். இதில் தமிழ்நாட்டில் எத்தனை இன்ஸ்டியூட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன்ஸ் தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 27 இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. அதேமாதிரி தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ரன் பண்ணக்கூடிய இன்ஸ்டியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 28 இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. அதேமாதிரி ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 73 இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. மொத்தம் 128 இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. இந்த 128 இன்ஸ்டியூட்ஸில் படிக்கக்கூடிய பசங்க தான் நீங்கள் இந்த லோனுக்கு எலிஜிபிளாக வருவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு பாண்டிச்சேரின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலுக்கு வந்து 4 இருக்குது, சென்ட்ரலுக்கு வந்து 4 இருக்குது, ஸ்டேட்டுக்கு வந்து 4 இருக்குது, ப்ரைவேட்டில் வந்து 2 இருக்குது. மொத்தம் 10 இன்ஸ்டியூட் பாண்டிச்சேரியில் இருக்குது. இந்த 10 இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்க தான் தே ஆர் எலிஜிபிள் ஃபார் பிஎம் வித்யாலட்சுமி ஸ்கீம். மீதி எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தாங்க இருக்கும். கொலாட்ரல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 7.5 லேக்ஸ் வரைக்கும் இங்கே கொலாட்ரல் கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 லேக்ஸ் வரைக்கும் தான் இங்கே கொலாட்ரல் கிடையாது. 4 லேக்ஸ் to 7.5 லேக்ஸ் வந்து தேர்ட் பார்ட்டி கேரண்டர் இருக்கணும். 7.5 லேக்ஸுக்கு மேலே போச்சுன்னா கொலாட்ரல் இருக்கணும். இங்கே 7.5 லேக்ஸுக்கு மேலே போச்சுன்னா கொலாட்ரல் இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வருங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இங்கே வந்து ஃபிக்ஸ்டாக போடுவாங்க. 11.15% to 12.4% போடுவாங்க. இங்கே வந்து பேங்க் சிபிஎல்ஆர் ப்ளஸ் 0.5%. அதாவது இபிஎல்ஆர் நான் ஏற்கனவே சொன்னேன். நான் எக்ஸ்டர்னல் பெஞ்ச் மார்க் லெண்டிங் ரேட்டுன்னு சொல்லிட்டு ரெப்போ பேங்க் வந்து ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ப்ளஸ் 0.5% போடுவாங்க. இது வந்து மீதி லோன்ஸ்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து கம்மியாக தான் இருக்கும். இது வந்து அப் டு 15 இயர்ஸ் கொடுப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 to 7 இயர்ஸ் தான் இங்கே கொடுப்பாங்க.
ஹையர் லோன் அமௌண்ட் போனீங்கன்னா தான் 15 இயர்ஸ் இங்கே வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 15 இயர்ஸ் வரைக்கும் இங்கே வரும். அதுமாதிரி சப்சிடின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்சிடி வந்து கிடையாதுங்க. அது மட்டும் தான் மேஜர் டிஃப்ரென்ஸு. ஸோ சப்சிடி இங்கே வந்து எதுவுமே கிடையாது. இங்கே வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே இன்ட்ரெஸ்ட்லேருந்து ஃபுல் சப்சிடி கொடுத்துருவாங்க. when your income limit is less than 4.5 lakhs per annum இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்லேருந்து ஃபுல்லாக வேவர் கொடுத்துருவாங்க. இன்ட்ரெஸ்ட்லேருந்து 3% வந்து வேவர் கொடுப்பாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா when your income is between 4.5 LPA to 8 LPA. இதுதாங்க மேஜர் டிஃப்ரென்ஸ். நீங்க அப்ளை பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா www.vidyalakshmi.co.in போயிட்டு அப்ளை பண்ணுவீங்க. அதுல வந்து ஒரே ஒரு CELAF ஃபார்ம் இருக்கும். அதாவது காமன் எஜுகேஷன் லோன் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். காமன் எஜுகேஷன் லோன் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை அந்த ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு நீங்க வந்து 3 பேங்க்குக்கு நீங்க அவைல் பண்ணிக்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா www.pmvidyalakshmi.co.in இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க ஃபில் பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு எந்த பேங்க் வேணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்க அந்த பேங்க்குக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கமெண்ட்டில் லோனுன்னு போட்டு உங்கள் மெயில் ஐடின்னு போட்டு லோனு மெயில் ஐடி கொடுங்க. நான் டேரெக்டாக உங்களுக்கு தமிழ்நாடு இருக்கக்கூடிய இந்த லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்டியூட்ஸ், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 27, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் 28, ப்ரைவேட்டில் 7, இந்த 128 லிஸ்ட் வந்து நான் உங்களுக்கு மெயில் அனுப்பி விடுறேன். அதேமாதிரி பாண்டிச்சேரியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாண்டிச்சேரின்னு சொல்லிட்டு நீங்கள் லோனுன்னு போட்டு பாண்டிச்சேரின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. லோன் பாண்டிச்சேரின்னு போட்டு உங்கள் மெயில் ஐடியை நீங்கள் போட்டிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு இந்த லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ், அதாவது பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோடைய இந்த இன்ஸ்டியூட்ஸ், பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும், இல்லை பாண்டிச்சேரி ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும், இல்லை ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும், இந்த 10 இன்ஸ்டியூட்டோடைய டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டேரெக்டாக மெசேஜ் அனுப்பி விடுறேன். இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நான். ஸோ நீங்கள் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. கண்டிப்பாக லைக் பட்டனுக்கு ஒரு லைக் ஒன்று கொடுங்க. அதே மாதிரி தேவையானவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் பல புது தகவலுடன் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். வரப்போகிற வீடியோஸ்லாம் தவறாமல் பார்க்கறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.